ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் ஒருவள் வந்துவிட்டேன். நான் ஷாயு. லாஸ்ட் எபிசோட்ல யாழன் ஆழியாவ வெளியே இருந்து சுயம்வர மண்டபத்துக்கு கூட்டு வர்றான். இன்னைக்கு எபிசோட்ல சுயம்வரம் நடந்துச்சானு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கதைக்குள் போலாமா? யாழன் ஆழியாவ சுயம்வர மண்டபத்துக்கு கூட்டு வர்றான். யாழினிக்கு சுயம்வரம் நடக்கறது சுத்தமா பிடிக்கல. அது ஆழியாக்கு நல்லாவே தெரியுது. அவ அக்கா நீ சும்மா இருந்தாலே போதும்னு சொன்னதால அவ எதும் சொல்லாம அமைதியா இருக்கா. அப்புறம் சுயம்வரம் நல்லபடியா முடிஞ்சுது. சுயம்வரம் முடிஞ்ச பிறகு ஆழியா யாழினி கிட்ட போய், உனக்கு இந்த சுயம்வரம் சுத்தமா பிடிக்கல, அப்படியிருந்தும் நீ ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்டன்னு கேக்குறா. அதுக்கு யாழினி ஒரு பெரிய கதைய சொல்றா. அந்த கதை என்னன்னா, எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும் ஆழியா. அப்போ நீ வந்தபோது எனக்கும் யாழனுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். உனக்கு அப்பாவும் அம்மாவும் பேரு வைக்கும் போது கூட அவ்ளோ ஹேப்பியா இருந்தோம். ஆனா அந்த ஹேப்பின்ஸ் அவ்ளோ தூரம் நீடிக்கல. நீ வந்ததுக்கு அப்புறம் பின்னாடியே ஒரு பிரச்சனையும் வந்தது. அது என்னன்னா, திடீர்னு ஒரு நாள் நம்ம நாட்டோட எல்லைல நிலமெல்லாம் ட்ரையா மாறிடுச்சு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி, நாள் போக போக எல்லாம் சரியாகிடும்னு நினைச்சோம். ஆனா வருஷம் அந்த ட்ரைல் லேண்ட் அதிகமா போச்சே தவிர அது சரியாகல. இந்த பிரச்சனைய சரி செய்ய அப்பாவும் அம்மாவும் ராஜ சபையில இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நிறைய முயற்சி பண்ணோம். ஆனா எதும் வேலைக்கு ஆகல. இதெல்லாம் உனக்கே தெரியும். இன்னைக்கு வர நாம நல்லா இருக்கோம்னா அதுக்கு அந்த மேஜிக் ட்ரீ தான் காரணம். நான் அப்போ சொன்ன அந்த ஐடியாதான் இப்ப வர நம்மள காப்பாத்திட்டு இருக்கு. ஆனா என்னால நம்ம ப்ராப்ளம தீர்க்க முடியல. கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் அத தடுக்க முடிஞ்சுது. நீ கூட நேத்து கேட்டியே, உனக்கு வேற யாராச்சும் பிடிச்சி இருக்கா, அதனாலதான் நீ வேண்டாம்னு சொல்றியான்னு கேட்டல்ல. அது ரீசன் இல்ல. ரீசன் என்னன்னா, நம்ம நாட்டு பிரச்சனைய தீர்க்காம என்னால உங்கள விட்டு போக முடியல. அம்மாவும் அப்பாவும் நான் இங்க இருந்து தப்புச்சா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் உங்க கூட நின்னு நம்ம ப்ராப்ளம சால்வ் பண்ணும் நினைக்கிறேன். ஒரு இளவரசியா, ஒரு அக்காவா, ஒரு மகளா, ஒரு நாட்டோட பிரஜையா இருந்து எல்லா பொறுப்பையும் நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்றன். ஆனா முடியல. நீங்க கஷ்டப்படும்போது உங்க கஷ்டத்துல கூட நிக்கணும். ஒரு அக்காவா நின்னு, நீங்க தனி ஆள் இல்ல, நானும் உங்க கூட இருக்குன்னு சொல்லணும். ஒரு மகளா, இளவரசியா, நாட்டு பிரச்சனைய தீக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த வாய்ப்ப எனக்கு தர மறுக்குறாங்க. ஒரு இளவரசிக்கே இந்த நிலைமனா அப்போ சாதாரண பொண்ணுங்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னு யாழினி பேச்ச முடிக்கிறா. இத கேட்ட ஆழியா ஸ்டன் ஆகி போய் நின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல யாழினி சொன்ன மேஜிக் ட்ரீ என்ன, மேஜிக் ட்ரீக்கும் அந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு டுமாரோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்களில் ஒருவள் ஷாயு.